நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ரயில் போக்குவரத்து சீராகவில்லை என கோவில்பட்டியில் ரயில் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ரயில் போக்குவரத்தானது சீராகவில்லை. இதையடுத்து கோவில்பட்டியில் ரயில் பயணிகள் அவதியுற்று வருகின்றனர். ரயில் போக்குவரத்து சீராகாத நிலையில் பயணிகள் அவதியுற்று வருகிறார்கள். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ரயில் போக்குவரத்தானது சீராகவில்லை. இதையடுத்து ரயில் பயணிகள் கடும் அவதியுற்று வருகிறார்கள். ஏற்கனவே நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தண்டவாளங்களில் மழை நீரானது சூழ்ந்திருக்கும் நிலையில் 24 ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ரயில் போக்குவரத்து சீராகவில்லை. இதையடுத்து கோவில்பட்டியில் உள்ள ரயில் பயணிகள் கடும் அவதியுற்று வருகிறார்கள். ரயில் மூலம் கோவில்பட்டிக்கு வந்தவர்கள் பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியிருக்கும் சூழ்நிலையில் இந்த ரயில் போக்குவரத்தானது முற்றிலுமாக சீராகவில்லை. இதையடுத்து கோவில்பட்டியில் பயணிகள் கடும் அவதியுற்று வருகிறார்கள். ரயில் மூலம் கோவில்பட்டிக்கு வந்தவர்கள் பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடைவிடாது பெய்த அதி கனமழை காரணமாக தண்டவாளங்களில் மழை நீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் ரயில் போக்குவரத்தானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து 24 ரயில் சேவையானது துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கோவில்பட்டியில் ரயில் மூலம் வந்தவர்கள் பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். ரயில் போக்குவரத்து சீராகாத நிலையில் ரயில் பயணிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தண்டவாளங்களில் மழை நீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் அங்கு ரயில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 24 ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே இன்று காலையே அறிவித்திருந்த நிலையில் தற்போது கோவில்பட்டியில் இருக்கும் ரயில் பயணிகள் கடும் அவதியுற்று வருகிறார்கள். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், வணக்கம். நெல்லை மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் தண்டவாளங்களில் மழை நீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் 24 ரயில்கள் ஏற்கனவே தென்னக ரயில் மூலமாக ரத்து செய்யப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கோவில்பட்டியிலுக்கு வந்தவர்கள் அந்த ரயில் பயணிகள் கடும் அவதிக்குற்று வருகிறார்கள். அவர்கள் பேருந்து மூலம் பயணம் செய்வதற்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் மோகன். பிரகாஷ், தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட கனமழையின் காரணமாக மிகவும் ஒரு இயல்பு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த தொடர் பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது நேற்றைய தினம். தற்போது இயல்பு வாழ்க்கையை திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த ரயில் போக்குவரத்து முழுமையாக சீராகவில்லை. ஏனென்றால் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் தண்டவாளத்தில் தண்ணீர் கிடப்பதால் அந்த ரயில்களை இயக்க முடியவில்லை. இதனால் கோவில்பட்டி வழியாக தென் மாவட்டம் செல்லக்கூடிய நெல்லை, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் வரை செல்லக்கூடிய ரயில்கள்லாம் இந்த மதுரை, விருதுநகர் ரயில் நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் மற்றும் கொல்லம் எக்ஸ்பிரஸ், தாம்பரம், நாகர்கோவில் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் எல்லாம் இந்த கோவில்பட்டி ரயில் நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்த ரயில் மூலியமாக குறிப்பாக இந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த கோவில்பட்டி ரயில் நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டதால் அவர்கள் பேருந்து மூலியமாக நாகர்கோவில் மற்றும் மற்ற ஊர்களுக்கு செல்வதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடைவிடாது பெய்த அதி கனமழை காரணமாக தண்டவாளங்களில் இன்னும் மழை நீரானது தேங்கியிருக்கும் சூழ்நிலையில் 24 ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து கோவில்பட்டி வரை வந்த பயணிகளானது தற்போது அங்குள்ள ரயில் நிலையத்தில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பேருந்து மூலமாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ரயில் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இடைவிடாது பெய்த அதி கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. இதையடுத்து தற்போது ரயில் போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 24 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது.